இதில் தான் எனக்கு ஒரு சந்தேகம். ஓபிஎஸ் வந்து அந்த பெரிய அளவில் அவருக்கு மீதான இந்த வழக்குகளோ அல்லது வேறு ஏதோ அந்த சிக்கல்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியிடம் மொத்தமாக சரணடைவதற்கு என்ன காரணம்? அப்படி சரணடைந்தும் அவர்கள் கடந்த நீங்கள் கூறியது போலவே கடந்த எம்பி தேர்தலில் அவர்களை ஒரே ஒரு தொகுதி மட்டும் அதுவும் முறையாக அறிவிக்காமல் அவரை போய் நாமினேஷன் செலுத்தி அவர் பலாப்பழம் சின்னத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிறகும் அவர் ஏன் சார் அந்த திரும்பியும் பிஜேபி அணியில் அது நீடிக்கிறோம்? பேச்சுவார்த்தை நடத்த சென்றதில் புகழேந்திய ஒருவன் அன்போட கூட்டு போனாரு. நான் அவர் அண்ணனை தப்பா சொல்லல. சரி, அங்க போன பின்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. திரும்ப நான் பேச ஆரம்பிச்சேன் ஆங்கிலத்துல. அவரை ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு அண்ணாமலை. அண்ணனை ரொம்ப உயர்வா பேசினார். நான் சொன்னேன், அம்மா வந்து 2 தடவை முதலமைச்சராக இருந்து அவரை தான் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அம்மாவின் நம்பிக்கைக்குரிய ஒரே தலைவர் ஓபிஎஸ் அண்ணன். நீங்க ராங்கா வந்து இபிஎஸ் போய் பிரதம மந்திரி பக்கத்துல உட்கார வச்சு எல்லா இடத்துலயும் அண்ணனை அவமானப்படுத்துறீங்க. இதை நீங்க செஞ்சது தப்பு. சேலத்துல அப்படித்தான் பண்ணீங்க. அவருக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கவில்லை. அவர்தான் முன்மொழிந்தார் இபிஎஸ் பேர முதலமைச்சரா. அவர்தான் எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்தார். இவ்வளவையும் அவங்க தலையில ஏத்தி மிஸ்டர் கொண்டாரெட்டி அண்ட் வி கே சிங் போத சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. கேரளாவில இருந்து இன்னொரு இன்சார்ஜ் வந்திருந்தார். கண்ணன் 13 இடங்களை அவர் எழுதி கொடுக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் 13 இடங்களிலையும் நீங்க எண்ணுக்கோங்கன்னா I am for with concurrence of these observers I am forwarding to Delhi. நீங்க தயவு செஞ்சு நில்லுங்க, கேண்டிடேட்லாம் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்றார். ஆனா அப்புறம் ஒரு இடம் கூட எல்லாம் போயிட்டேன். அப்புறம் ஒரு இடம் கூட அறிவிக்கலையே. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. நான் காலையில கேஸ் இருக்கு டெல்லி போயிட்டேன். பேசி முடிச்சிட்டு டெல்லி போயாச்சு. நானு டெல்லி போன பின்னாடி பார்த்தா அடுத்த நாள் டிடிவி உள்ள வந்துட்டாரு. அவர் உள்ள டிடிவி உள்ள வந்த பின்னாடி இவர் டிடிவி அந்த நாடாளுமன்ற தேனி தொகுதியில ரவீந்திரநாத் தோத்து போயிடுவாரு, அதனால நம்ம வந்து தொகுதியை மாத்திடலாம் சார் அண்ணாமலை ஐடியா கொடுக்குறார். இதை யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நானா இருந்திருந்தா என் பையனா இருந்திருந்தா கதை வேற. அங்க நான் சொல்லுவேன், யோ நான் நிக்கிறதுக்கு நீ என்ன எனக்கு சொல்றது? அவுட் ஆஃப் 39ல ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது. ஒண்ணு கண்ணே கண்ணு நாடாளுமன்றத்துக்கு போச்சு. அதுதான் ரவீந்திரநாத். எனக்கே சொல்றியா என் தொகுதியில நான் ஜெயிக்க முடியாதுன்னு? ஆகவே நான் வந்தது தப்பு. நான் வேணா பிஜேபியில எந்த கண்டிஷன் இல்லாம பிரதம மந்திரி நான் வந்து ஆதரிக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு எழுச்சி வந்திருப்பேன். வேலையை பாரு, எனக்கு தெரியும். 2 முறை சிஎம் இருந்தேன், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பிச்சேன். அதுக்கும் வந்துட்டு பக்கத்து ரூம்ல உட்கார்ந்து இருந்த அந்த மனிதர் பெரிய மனிதர்கிட்ட போய் அவரு நீங்க தேனியிலே நின்னுங்க பையனுக்கு போன் பண்ணி கேட்டு அவர் ரவீந்திரநாத் லவாலாவன் கட்சி 70,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு சார். அந்த மக்கள் கைவிடவே இல்லை. ஓபிஎஸ் அண்ணனுக்கு தோல்வியே இல்லை தேனியில், இதுவரை தோற்றதில்லை. அப்ப அங்கதானே போராடி அந்த மகளிடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கணும். அந்த தொகுதியை விட்டு கொடுத்தாரு சார். மனு வாங்கியிருக்கேன் சார் 400 பேர்கிட்ட. புகழேந்தி ஒரு ஆளே நின்று அரேஞ்ச் பண்ண சார் உட்லண்ட்ஸ்ல. 400 பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 376 பேர் கொடுத்தாங்க, மீதி அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சார். நீங்க நினைச்சு பாருங்க கண்ணன் சார் எவ்வளவு இருக்கும். அத்தனை பேர் நம்பிதானே வந்தாங்க. ஆக எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்துவார் நினைச்சு ஒரு 10 இடத்துல நின்னு சவுத்ரியாவை தன்னுடைய கெப்பாசிட்டியை காமிச்சிருந்தா இந்த பிஜேபி தலைவர்கள் இவ்வளவு கேவலப்படுத்துவார்களா? ஓபிஎஸ் அண்ணனை சொல்லுங்க பாப்போம். இல்ல இந்த 13 இடத்துல திரும்ப ஏன் சார் நிக்கல? அவரு 13 இடத்துல திரும்ப வேண்டாம்ன்றாரு. அவர்தான் கேட்கணும் சார். திருப்பி 3 பேர் ஒன்னா சேர்றாங்க, உட்லண்ட்ஸ்ல உட்கார்றாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனுக்காக போடப்பட்ட கமிட்டியை கலந்து ஆலோசிக்கல. கலந்து ஆலோசிக்காம இந்த 3 பேர் சேர்ந்து முடிவெடுத்து குடும்பத்தாரோட பேசி ராமநாதபுரத்தை நோக்கி போறார். நான் போனது தவறே, தவறான செய்தியில போறீங்க. 1 லட்சம் ஓட்டு டிஃபரெண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு. 230 240 நாயனார் வாங்கியிருக்காரு. வாத்து ஆனந்த் 120 வாங்கியிருக்காரு. அதுக்கு பின்னாடி அங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் இவ்வளவு வாங்கியிருக்காரு கணக்கு போட்டு நான் கொடுக்கிறேன். பிஜேபி என்ன சொல்லுதோ, பிஜேபியினுடைய ஆணை கிணங்க, பிஜேபியினுடைய உத்தரவு கிணங்க அந்த தலைவர்கள் என்ன சொல்லுகிறாரோ கேட்டு ராமநாதபுரம் போயிட்டார் சார். சொந்த தொகுதியை விட்டு போறார், சொந்த பையனை நிறுத்தாம போறார். நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? சரி, இந்த பாதை சரியாக எனக்கு தெரியல. சரி சார், எனக்கு கண்ணன் இதுல முக்கியமான விஷயம் இருக்கு கண்ணன். எனக்கு இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு மனிதர் உள்ளன்போடு பெருந்தன்மையோடு தான் வந்த வரலாறை எல்லாம் மறந்து அம்மாவோடு இருந்ததை எல்லாம் நினைவு கூறாம அதை கூட விட்டுட்டு பிஜேபி போன பாரதிய ஜனதா கட்சியை நம்பி போனவரை
எவ்வளவு கேவலமாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதை கடந்த காலங்களில் மறந்துட முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸுக்கு போறேன், பின்னாடியே போயிட்டு இருந்தேன். உண்மையை சொல்றேன். ஒரு நண்பர் போன் பண்ணார், அவர் உங்களை மாதிரி பிரஸ் சார்ந்தவர், என்ன நீங்களும் அங்க போறீங்களான்னாரு. அவன் சார் தலைவர் போயிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணிட்டு இந்த தவறை செய்யாதீர்கள், நீங்க வந்து நீங்க திரும்பிடுங்கன்னாரு. நான் ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னு வண்டியை திருப்பிட்டேன். அங்க போனா அப்பொழுது இருந்து அண்ணாமலை இப்பொழுது நண்பராக இருக்கிறார், வெளியில எழுச்சி வந்து இவரை வரவேற்கவே இல்லை சார். சரி, அப்ப எவ்வளவு மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு வேதனை. அதை விட்டுட்டு திரு ஜான் பாண்டியன் வீட்டுக்கு போனார். அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி அது போச்சு. பிரதம மந்திரியை சந்திக்கும் பொழுது இவரை கூப்பிடல. ஆனா 11 எம்எல்ஏவா கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்ச பிஜேபி இவரை நீங்க டெப்டி சிஎம் இருங்க அப்படின்னு சமாதானம் டெல்லியில சொல்லி சமாதானம் செய்த அதே பாரதிய ஜனதா கட்சி செய்யல, மரியாதை கொடுக்கல. இபிஎஸ் மாத்திரம் கூட்டி வச்சு பேசிச்சு, அவர் முதுகுல குத்திட்டு போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி சரி அதையும் விடுங்க போட்டோம். இப்ப அமித்ஷா வந்தாரு. ஆமா, கட்சி மேல் ஆமா அன்னைக்கு கட்சி மேல அக்கறை இருந்து சேர்த்து வச்சாங்க. இன்னைக்கு உள்கட்சி விஷயத்தில் தலையிடவில்லை. இன்டர்னல் பார்ட்டி மேட்டர். இன்னைக்குதான் தெரியுதா உள்கட்சி விஷயமா? ஏன் அன்னைக்கு தெரியலையா? நீங்க நினைத்து பாருங்க. ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி 2 பேரும் கையை தூக்கி நிறுத்தி கவர்னர் வேலை பார்த்த அன்னைக்கு தெரியலையா? நீங்க வேலை பார்த்த அன்னைக்கு தெரியலையா? எத்தனை அவமானங்களை மரியாதை இல்லாமல் நடத்தி தலைகுனிய விட்டதை ஒரு தலைவர் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளலாம். அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் ஏற்றுக்கொள்வார்களா? நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா? இவரை நம்பியிருந்த தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா? வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு புரியாம நாடாளுமன்ற தேர்தலையும் நிறுத்தப்படாமல் இன்னைக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு கூப்பிட்டு